தினமொரு தியானம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாகமானின் கதை அதிசுருக்கம். சீரியாவின் ராஜாவான சேனாதிபதி நாகமான் மிகுந்த செல்வாக்குடன் இருந்தும் குஷ்டரோகத்தால் அவதிப்பட்டார். அவர் வீட்டிலிருந்த இஸ்ரவேல் சிறுமியின் அறிவுரையின்படி நாகமான் இஸ்ரவேலுக்குச் சென்று தீர்க்கதரிசி எலிசாவை தேடினார். எலிசா நாகமானை நேரில் பார்க்காமல் யோர்தான் நதியில் 7 முறை முழுகச் சொன்னார். இதனால் கோபமடைந்த நாகமான் தனது ஊரிலுள்ள நதிகளே சிறந்தவை என்று கூறி திரும்பிச் சொல்ல முடிவெடுத்தார். அப்போது அவரது ஊழியக்காரர்கள் கொடுத்த ஆலோசனையால் அவர் கீழ்ப்படிந்து யோர்தானில் முழுகினார். 7 முறை முழுகிய பின் நாகமானின் தோல் குழந்தையின் தோல் போலாகி அவர் சுத்தமானார். குணமடைந்த பிறகு அவர் எலிசாவிடம் வந்து, இஸ்ரவேலிலேயன்றி பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்று அறிக்கையிட்டார். நாம் உணர்வது, தேவனுடைய அற்புதத்தை பெற நம்முடைய உலகியல் அந்தஸ்து அல்லது கர்வத்தை கடந்து அவரது வார்த்தைக்கு தாழ்மையுடன் கீழ்ப்படிவது அவசியம். ஆமேன்.